தொகுதி மறுசீரமைப்பு பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்து குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 545 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 245 பேரும் இருக்காங்க. மக்கள் தொகை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 54 கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்க. 2011 சென்சஸ் அடிப்படையில் 121 கோடி பேர் இருந்தாங்க. இப்ப 2024 சென்சஸ் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை 145 கோடியா உயர்ந்திருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சரி, இதன் அடிப்படையில் இந்த எம்பிக்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 எம்பிக்கள் எண்ணிக்கை 91 உயரும், பீகார்ல 40 எண்ணிக்கை 50 உயரும், ராஜஸ்தான்ல 25 அப்படின்ற எம்பிக்கள் எண்ணிக்கை 31 உயரும், மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 29 அப்படின்ற எண்ணிக்கை 33, மகாராஷ்டிராவில் அதே எண்ணிக்கை தொடர வாய்ப்பு இருக்கு. சரி, தென் மாநிலங்கள் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் எண்ணிக்கை 31 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 8 தொகுதி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில் 20, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 26 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆந்திராவிலையும் 25 21 குறையும், தெலுங்கானாவில் 17 13 குறையும். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 8 எண்ணிக்கை குறையுது. ஸோ இப்படி பார்க்கும்போது வட மாநிலங்களில் 36 எம்பிக்கள் எண்ணிக்கை கூடுதலாகும், தென் மாநிலங்களில் 26 எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை 415 மாறும், தென் மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை 103 குறையும். இது வடகிழக்கு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் தவிர்த்து இந்த எண்ணிக்கை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலேயோ தங்களுடைய மாநிலத்திற்கு தேவையான உரிமையை நலத்திட்ட உதவிகளை கேட்டு பெறுவதிலையும் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை சரிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் மேடை ஏறினர். அப்போது ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரையும் மேடைக்கு வருமாறு விஜய் அழைத்தார். அவருக்கு தந்தை பெரியாரின் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். தாவேகா ஆண்டு விழாவில் பேசிய அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், தேர்தலில் தாவேகாவை தான் வெற்றி பெறச் செய்தால் தோனியை விட தமிழ்நாட்டில் பிரபலமடைந்து விடுவேன் என்றார். The only Bihari who is more popular than me in Tamil Nadu. Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? If I help TVK win next year, who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? தாவேக தொண்டர்கள் அனைவரும் அடுத்த 3 மாதங்களுக்கு கட்சியை பெருக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தினார். That in next 100 days you will grow TVK 10 times. No, I don't hear enough clap and resolve.
in next 100 days, each one of you, those who are here in this meeting hall and those who are listening from all over Tamil Nadu and beyond, please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TBK family. மக்களுக்கு ஏற்கனவே பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டதை நினைத்து சிலர் எரிச்சல் அடைவதாக தாவேக தலைவர் விஜய் பேசினார். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக பேசிய தாவேக தலைவர் விஜய் மத்திய மாநில அரசுகள் பேசி வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுவதாக விமர்சித்துள்ளார். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. அதாவது இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேக நிர்வாகிகள் இளைஞர்களாக இருப்பதாக சிலர் விமர்சிப்பதாக கூறிய விஜய், அண்ணாவும் எம்ஜிஆரும் இளைஞர்களால் தான் ஆட்சிக்கு வந்ததாக கூறினார். நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. அரசியல் நோக்கத்தோடு மாநில அரசின் கல்வி மொழிக் கொள்கையை கேள்விக்குறியாக்குவதை ஏற்க முடியாது என தாவேக தலைவர் விஜய் பேசினார். நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு, நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கத்துக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை
வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ?